தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை வார்த்தைகள் 34. நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது. நான் அதன் நடுவில் வாழ்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த வாரத்தின் கடைசி நாளுக்காக நன்றி. நீர் செய்ய போகின்ற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமான்கள் மன்றாடும் போது நீர் எமக்கு செவிசாய்க்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல எங்களுடைய தேசத்திற்கு எங்களால் எந்த ஒரு கரையும் வராதபடி நீர் எம்மை பாதுகாத்து கொள்கிறதற்காகவும் எம்முடைய தேசத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எம்மை மாற்றுவீராக. ஆமேன்.